உனக்கே தெரியும் தானே, நான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதனால திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம என்ன ஹாஸ்பிட்டல்லேயேவா குடியிருக்க போறோம்? போறோம், பாக்குறோம், வந்துட போறோம், அவ்வளவுதான். சிவா, ஒருவேளை இன்கேஸ் எனக்கு குழந்தை பொறுக்காதுன்னு டாக்டர் சொன்னா நீ என்ன பண்ணுவ? ப்ளீஸ் சிவா, சிரிக்காம சொல்லு. நான் என்ன பண்ண முடியும்? குழந்தை பிறக்காதுன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி மலேசியாவுக்கு அமுச்சு விட்டுருவாங்க. நீயும் பறந்து போக வேண்டியதான். தட்ஸ் ஆல். ஐயோ, ஹே ஜனனி, நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். குழந்தை மாதிரி அழற. உனக்கு ஏன் குழந்தை பிறக்காது? நம்ம 2 பேருக்கும் 1 இல்லை 4-5 குழந்தைங்க பிறக்கும். ஜனனி, எதுக்கு இப்ப பயப்படுற? ஒன்னும் பயப்படாத. கல்யாணமாகி என்ன 10 வருஷமா ஆயிப்போச்சு, நீ பயப்படுறதுக்கு? இதெல்லாம் சகஜம்தான். நீ பயப்படாம போய் டாக்டரை பாத்துட்டு வா. நானும் அதே தான் சொல்றேன். தேவையில்லாம பயந்துட்டே இருக்காத. அம்மா, நீங்களும் வேணா கூட போயிட்டு வாங்க. நான் எதுக்கு துளசி? நீ போனா போதும். ஜனனி, துளசி உன் கூட வருவா. அவ கூட இருந்து உன்னை பாத்துக்குவா. என்னப்பா, எல்லாம் கிளம்பியாச்சா? துளசி, நீங்களும் வரீங்களா? ரெடி. சரி, போலாமா? என்ன சொன்னே? வா போலாம். வா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சிவா, போலாமா? என்ன போலாம். நீங்களுமா போறீங்க? ஆமா. என்னம்மா நீங்களும் போறீங்களான்னு கேக்குறீங்க? தம்பிக்கு குழந்தை பிறக்கிறதுல எங்களுக்கு ஆசை இருக்காதா? அத்த, சிவா மாமாவுக்கு குழந்தை பிறக்கணும்னு நாங்க வேண்டாத சாமியே இல்ல தெரியுமா? எங்களை பார்த்தா போக வேண்டாம்னு சொல்றீங்க? தெரியும் தெரியும், நீங்க என்ன வேணுனீங்கன்னு எல்லாம் தெரியும். எல்லாரும் எதுக்கு? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் சிவா. நானும் சிவாவும் மட்டும் போயிட்டு வரோம். உங்களை அனுப்பி வச்சுட்டு நாங்க எங்க வீட்டுல திக்கு திக்குன்னு இருக்கிறதுக்கா? கண்டிப்பா நாங்களும் வருவோம். எங்களாலெல்லாம் இங்க வீட்டுல இருக்க முடியாது. சரி சரி, கிளம்பியாச்சுல சிவா, எல்லாரையும் கூட்டு போடா. விட்டா இங்கேயே பேசிட்டு இருப்பாங்க. பட்டுன்னு கிளம்பணும்னு யாராவது நினைக்கிறாங்களா பாரு. அப்பா, என்ன ஹாஸ்பிடல் போறோமா இல்ல எதுவும் கல்யாணத்துக்கு போறோமா? எனக்கு எதுவும் புரியல. எதுக்கு எல்லாரும்? ஏய், என்னடா பேசுற நீ? சொல்ல போனா நீ வர வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். என்ன சிவா, நாங்க வந்த என்ன இப்போ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? டே சிவா, அது ஒரு குத்தம் ஆயிடும்டா. நீ கூட்டிட்டு போயிட்டு வா. அம்மா, இஷ்டம் இல்லைன்னா நாங்க ஒண்ணு வரல. அது என்ன குத்தமாயிடும்? இங்க என்ன சண்டையா போட்டோம்? அம்மா அப்படி சொல்லல, கூட்டிட்டு போன்னு தான் சொன்னாங்க. ஏய், நீ என்ன அம்மாக்கு சிங்சானா? வாய மூடிட்டு இரு. ஏங்கா, ஏன் அப்படி அனாமத்தா பேசுற? எல்லாம் நல்லாவா இருக்கு? ஜனனிய பேசினா கூட மாமா கோவப்பட மாட்டாரு. ஆனா துளசிய பேசினா அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வரும். நான் ஒண்ணுமே பேசல, ஆளை விடுங்க. ரம்யா, என்ன பேச்சு பேசுற? விட்டா உன் வாய் நீண்டுகிட்டே போகுது. என்ன பழக்கம் அது? பேசாம இருக்க மாட்ட? இனிமே உன் வாய்க்கு வந்தபடி பேசுன பிச்சிருவன் பிச்சு. சிச்சி, இன்னும் என்ன பேச்சு? கிளம்புங்க. கிளம்பியாச்சு பாட்டி, நாங்க போயிட்டு வரோம். சரி வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன்.
போலாமா? போலாம் வாங்க. சரி பாட்டி போயிட்டு வரோம். வாங்க போலாம். போயிட்டு வரோம். சரிம்மா. சிவா பார்த்து போயிட்டு வா. வரோம். போயிட்டு பார்த்து வாங்க. போயிட்டு வாங்கம்மா. டாக்டர். என்னாச்சு டாக்டர்? உங்க முகமே சரியில்லையே. மா ஒருவேளை இவளுக்கு குழந்தை பிறக்காதோ, அப்படின்னா ஒரு விக்கெட் அவுட்டோ, அப்படிதான் நினைக்கிறேன். நத்திங் டு வரி. பாசிட்டிவா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. Thank God. டாக்டர், நீங்க சொன்னதான் எல்லாரும் நம்புவாங்க. நீங்களே சொல்லிடுங்களேன்.